ஸோ அவங்களே கிளியராக தியரிட்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஐசோகானல்னா என்ன அப்படின்னா, ரெண்டு டயக்ராம் கிளியராக இருக்கும் பாருங்க. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஐசோகானல் இஃப் டூ கர்வ்ஸ் இஜெட் பிளேன். அப்போ இது ஒரு கர்வ் C1ங்கிறது ஒரு கர்வ் அண்ட் C2ங்கிறது ரெண்டு கர்வ் இருக்குங்க. அது இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா இஜெட் நாட்டில் பிளேஸ் ஆகுது. அது ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டீட்டாங்கிறது ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அந்த டீட்டாங்கிற இடத்துல ஃபார்ம் ஆகுது. அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்க. இந்த இது வந்து ஒமேகா பிளானுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இந்த இது வந்து ஒமேகா பிளானுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அது இஜெட் நாட் பாயிண்ட்ங்கிறது எங்கே ஆகுது, ஒமேகா நாட் பாயிண்ட்டுக்கு வருது. அந்த டீட்டாங்கிறது டீட்டாக்கே வருது. சரிங்களா? டீட்டாங்கிறது டீட்டாக்கே வருது. அப்போ இதுக்கு தான் வந்து ஐசோகனல்ங்கிறாங்க. ஐசோகனல் ஒன்றும் இல்லைனாக்கன்னு மேனிக்யூட் அண்ட் ஆங்கிள் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் அதோட லென்த், அதாவது லென்த்தும் ஆங்கிளும் ஒரே மாதிரி இருக்கலாம். பட் ஷேப் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலைங்க. சப்போஸ் இது ஒரு 45 டிகிரி ஒரு இது இருக்குதுன்னா, 45 டிகிரி ரெண்டு டயக்ராம் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா, அது பார்த்தீங்களா இதனுடைய ஷேப் வந்து எப்படி ஆகும்னு தெரியலைங்க. சரிங்களா? இது ரொட்டேட் ஆகுதா, இல்லை அதே ஷேப்பில் இருக்குதா, என்னங்கிற கான்செப்ட் இது மெயினாக தெரியுது ஐசோகனல். சரிங்களா? அதான் சொல்கிறேன், against only the magnitude and the magnitude of the angle is prescribed in transform is called a isogonal. அப்போ இந்த டயக்ராமும் இந்த டயக்ராமும் லென்த்தும் ஆங்கிள் ஒரே மாதிரி இருக்கும், அந்த ஷேப் எப்படி மாறும் நமக்கு தெரியாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மல் மேப்பிங் நல்லா பார்த்துங்க. கன்ஃபார்மல் மேப்பிங்கும் ஐசோகனலுக்குமே மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சென்ஸ், அந்த ரொட்டேஷன், ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ டேரேஷன் மூலமாக சொல்கிறாங்க. டீட்டாங்கிறது உனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குதுன்னா இங்கே டீட்டாங்கிறது பார்த்தா ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது கிளாக் வைஸ் இருக்குது அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது, இது கிளாக் வைஸ் மாதிரி மாறுது. அப்போ என்னது, ஷேப்பும் ஆங்கிளும் ஒன்றா இருக்கலாம் தவிர அந்த ரொட்டேஷனா இல்லை என்ன ஷேப்பு என்னங்கிறது நம்மளுக்கு வந்து கிளியராக இருக்காது. பட் இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த வேர்டு இம்பார்ட்டன்ட். கன்ஃபார்ம் மேப்பிங்கும் ஐசோகனல் மேப்பிங்கும் உள்ள டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா இங்கே சென்ஸ் இருக்கும், அங்கே சென்ஸ் பற்றி சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அதனால் சென்ஸ் ஆஃப் த ரொட்டேஷன் ஆஸ் வெல் அஸ் மேக்னிட்யூட் ஆஃப் த ஆங்கிள். சரிங்களாம்மா? அப்போ கன்ஃபார்மல் மேப்பிங்னா எப்படி இருக்கும், ஐசோகனல் மேப்பிங்னா எப்படி இருக்குன்னா இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். சரிங்களா? இங்கே சென்ஸோட கரெக்டாக என்ன என்ன ரீசன் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஐசோகனல் வந்து இந்த ஆங்கிள் பற்றியும் மேக்னிட்யூட் பற்றியும் தான் சொல்லியிருப்பாங்க, பெருசாக எதுவும் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்குறது இங்கே என்னது, கன்ஃபார்மல் மேப்பிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்போ அதனுடைய டைப்ஸ் ஆஃப் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சரியாம்மா?